ஓபிஎஸ் சொல்கிறாங்க, டிடிவி சொல்கிறாங்க ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருவேளை பாஜக அவங்கள ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்காங்க, அவங்கள ஏற்று இந்த அலையன்ஸோட சேர்த்துக்க முடியும்னா எடப்பாடி என்ன முடிவு எடுப்பார்? அதாவது கட்சியிலே இணைப்பதற்குத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஒருவேளை கூட்டணியிலே வருவதற்கு அண்மையில் உங்களோட கட்சியோட பொதுக்குழு கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் பேசின திரு சி.வி. சண்முகம் உறவாடி கெடுப்பவர்களோட கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது யாரை சொல்கிறாரு? சில பேர் எங்கள் கட்சியை கூட இருக்கிறார். தாவேகா என்கிற அந்த கட்சி, அந்த தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழக அரசியலிலே ஒரு ஸ்பாயிலர். இல்லை, யாரை ஸ்பாயில் பண்ண போகிறார்? எந்த ஓட்டர்? இல்லை, அதாவது சேதாரம் கொஞ்சம் எங்களுக்கும் இருக்கும். விஜய் அதிமுகவோட லெகசி இருக்கு இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, அதை அவர் அபகரிக்க முயற்சி பண்ணுறாரா அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன் கேட்குறேன் அப்படின்னா, அண்ணா எங்களுக்கானவர் அப்படின்னு சொல்கிறாரு, எம்ஜிஆர் எங்களுக்கானவர்னு சொல்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் போற்றி போடுகிற நீங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது 5 கொள்கை தலைவர்களை அவர் அறிமுகப்படுத்தினார். அப்படி அந்த 5 கொள்கை தலைவர்களாக அறிவித்த போது ஏன் இந்த 2 தலைவர்களையும் அவர் சேர்க்கவில்லை? இப்பொழுது இடம்பெற செய்கிறார் என்று சொன்னால் என்ன நோக்கம்? வணக்கம், இது திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்கள். வணக்கம் சார். பாரதிய ஜனதா கட்சியோட மேலிட பார்வையாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேற்று ஆலோசனை நடத்தியிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட. ஆலோசனையில் என்ன பேசப்பட்டது? அதாவது இந்த 2 பெரிய கட்சிகளும் கூட்டணி அமைத்த பிறகு பிஜேபியினுடைய தலைமையால் இந்த 3 முக்கிய தலைவர்களை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைத்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை சந்திப்பதற்கு நேற்றைக்கு அந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. பியூஷ் கோயல் தான் வரணும் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி கேட்டுக்கொண்டதாக கூட ஒரு தகவல் இருந்தது. அது உண்மைதானா? இல்லை, அதாவது நாங்கள் பிஜேபி தலைமையிடம் சொல்லி இன்னாரைத்தான் நீங்கள் எங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்க வேண்டும் என்று நாங்களும் கட்டளையிட முடியாது, அவர்களும் எங்களை கேட்டு நிர்வாகிகளை அனுப்ப முடியாது. அது இன்னும் சொல்லப்போனால் சென்ற ஆண்டே பியூஷ் கோயல் தமிழ்நாட்டிற்கு இந்த கூட்டணியை வடிவமைத்தார். எனவே அந்த பழக்கம் இருப்பதால், அந்த சென்ற ஆண்டினுடைய அந்த அனுபவம் இருப்பதாலே இவரை அனுப்பினால் சரியாக இருக்கும் என்று பிஜேபி தலைமை நினைத்திருக்கலாம். இது அந்த கூட்டணி அமைத்த பிறகு ஒரு துவக்க கூட்டமாக, ஒரு துவக்க சந்திப்பாக நேற்றைக்கு அந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. ஆனால் அதில் என்ன பேசப்பட்டது, என்ன கருத்துக்கள் பரிமாறப்பட்டது என்பது அது ஒரு இன்கேமரா மீட்டிங், அதான் முக்கிய தலைவர்கள் இருந்த மீட்டிங். எனவே அது செய்திகள் வெளியில் வரவில்லை. அறிக்கையாக அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, கூட்டணி குறித்து பாஜக அதிமுக பேசினா, கூட்டணியில் புதிய கட்சிகள் எவ்வளோ பேரை உள்ள கொண்டு வரது அப்படின்றத பற்றி பேசினா, இளைஞர்களை உள்ள கொண்டு வரதை பற்றி பேசினா. இல்லை, அதாவது இது ஆன் ரெக்கார்டில் அவங்க நீங்கள் சொன்னது, இப்போ கூட்டணி என்று சொன்னாலே எந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள், எவ்வளவு தொகுதிகள், அந்த தொகுதி பங்கீடு குறித்து எதுவும் பேசியதாக தெரியவில்லை. அது குறித்து கேட்பதாகத்தான் நான் அந்த பதிலை சொன்னேன். நாளிதழிலும் சரி, தொலைக்காட்சிகளிலும் சரி, நேற்று செய்திகளாக, தகவல்களாக வெளியே வந்த செய்திகள் 2 செய்திகள். ஒன்று, தொகுதி முடிவு செஞ்சுட்டாங்க, தொகுதி பங்கீடு வரைக்கும் போயிடுச்சு. குறிப்பாக டிடிவி தினகரன், ஓபிஎஸ் 2 பேரையும் கூட்டணிக்குள் சேர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டார் அப்படின்றது ஒரு செய்தி. அப்புறம் அதன் பிறகாக டிடிவிக்கு 6 இடங்கள், ஓபிஎஸ்க்கு 3 இடங்கள், இந்த வகையில் தகவலாக நேற்று வெளியே வந்தது. இல்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், இது ஒரு யூக செய்தி, பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வந்த யூக செய்தி, ஒரு அனுமானமாக சொல்லப்பட்ட செய்தியாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம், எந்தெந்த தொகுதியில் எத்தனை தொகுதிகள் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்களை ஒதுக்குவது என்று இந்த 2 கட்சிகள் மட்டும் சேர்ந்து பேச முடியாது. எனவே இந்த கூட்டணி முழுமையாக வடிவமைக்கப்பட்டு, அந்த வடிவமைக்கப்பட்ட அந்த கூட்டணியிலே எந்தெந்த கட்சிகள் இடம்பெறுகின்றன என்ற முடிவு செய்த பிறகு அந்தந்த கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசி யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு எந்தெந்த தொகுதியிலே இருக்கிறது, ஒவ்வொரு கட்சியினுடைய பலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எவ்வளவு இடங்கள் ஒதுக்கினால் சரியாக இருக்கும் என்று
அந்த கடைசி நேரத்தில் தான் பேச முடியும். சரி, பாஜக 65 இடங்கள் வரைக்கும் கேட்டாங்கன்னு கூட ஒரு தகவல் இல்ல, அது கடந்த கேட்டுக்கலாம். வாரங்கள்ல அதாவது தங்களுக்கு தேவை, அதாவது இப்பொழுது 2 கட்சிகள் தான் நேற்று சந்திப்பு பேச்சுவார்த்தை நடத்தியது. எனவே பிஜேபி எங்களுக்கு இவ்வளவு இடங்கள் நீங்கள் ஒதுக்கினால் எங்களுக்கு வசதியாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டிருக்கலாம். எங்கள் தரப்பில் இருந்தும் இவ்வளவு கொடுப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கலாம். இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து 60 அல்ல 65 இடங்கள் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுட்டோம்னா, நேற்று இன்னொரு செய்தியுமே இதோட சேர்ந்து ட்ராவல் ஆச்சு. டிடிவியும் ஓபிஎஸும் உள்ளே கொண்டு வராங்க. அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அது கூட யூக செய்தியாகத்தான் நான் கருதுகிறேன். அது பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்காது. அவர் எந்தெந்த கட்சிகளை இணைப்பது என்று பேசுகிற போது அந்த கட்சிகளையும் இணைக்கலாமா என்று கூட பின்னாலே பேசப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பேசுகிற போது இந்த 2 கட்சி தலைமையும் சேர்ந்து முடிவெடுக்கும். இந்த தகவல் எப்படி புரிஞ்சு கொள்ளப்படுதுன்னா, இது வரைக்கும் செய்தியாளர்கிட்ட கேள்வி கேட்கும்போது, அதாவது அதிமுக சார்ந்து யார்கிட்ட பேசினாலுமே வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி மறுதளிப்பாங்க, இல்லை தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று காலை வந்து ஜெயக்குமார் செய்தியாளரை சந்திக்கிறாரு. அப்போ செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க, இந்த மாதிரி டிடிவி ஓபிஎஸ் உள்ளே சேர்க்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அது வந்து அவர் தான் முடிவு செய்வார், அது போக போக தான் தெரியும் அப்படின்றாங்க. அதாவது இதுவரைக்கும் இருந்த அந்த தொனி இருக்கு இல்லையா, திடமாக மறுக்கிறதுக்கும் இதை வந்து இந்த வட்டம் கடந்து போகிறதுக்குமான அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியுது. ஒருவேளை அப்போ அந்த செய்தி உண்மையாக இருக்கு. அதாவது ஒன்றை நான் தெளிவாக சொல்லுகிறேன். அதாவது எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அந்த நீங்கள் சொல்லுகிற அந்த தலைவர்களை அல்லது அந்த நபர்களை கட்சியிலே இணைப்பதற்குத்தான் நாங்கள் மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி என்று வருகிற போது எங்களோடு பிரதான கட்சியாக இருக்கிற பிஜேபி அதில் இடம்பெற்றிருப்பதாலே அவர்கள் விருப்பம் என்ன என்று நாங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு பிறகுதான் அந்த முடிவை எடுக்க முடியும். பாஜக விரும்பினா அதை ஏற்றுக்குவீங்க? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எங்களுடைய பொதுக்குழு இப்போ சமீபத்தில் நடந்தது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு. அதிலே ஒரு தீர்மானமே நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். 2026 தேர்தலை பொறுத்தவரையில் தலைமை தாங்குகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணிக்கு தலைமை தாங்குவதால் இந்த கூட்டணியினுடைய தலைவராக எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் இருப்பதால் எந்தெந்த கட்சிகளை இந்த கூட்டணியிலே இடம்பெறச் செய்வது, யார் யாரை சேர்ப்பது, யார் யாரை தவிர்ப்பது என்பது குறித்து பொதுச் செயலாளர் முடிவெடுப்பதற்கான அந்த அதிகாரத்தை நாங்களே கொடுத்திருக்கிறோம். இல்ல, அந்த அதிகாரம் கொடுப்பதன் மூலமா நீங்க என்ன மெசேஜ் கன்வே பண்ண போறீங்க? ஜெயக்குமார் அவர்கள் அதை குறித்து தான் சொல்லியிருக்கிறார். அதாவது எந்த முடிவெடுத்தாலும் பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார். காரணம், இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர், இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற தலைமை பொறுப்பில் இருக்கிற அவர். எங்களுடைய பொதுச் செயலாளருடைய முடிவு தான் இறுதியானது, முடிவானது என்ற அந்த கருத்தில் தான் எங்களுடைய மூத்த நிர்வாகி ஜெயக்குமார் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறதை தவிர வேற அல்ல. பட் இதெல்லாம் முடிவு செய்யப்படாத செய்திகள் தான். இல்லை, நான் கேட்குறது, ஒருவேளை பிஜேபி இந்த மாதிரி அவங்களோட கூட்டணி, இப்போ அவங்களுக்கு 60 சீட்டு 60 சீட்டாக நீங்கள் ஒதுக்குறீங்க, அவங்க கூட்டணியில் இவங்கெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னா அதற்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி செய்வாங்கன்னு கேட்குறேன். பியூஷ் கோயலே சொல்லியிருக்கிறார், நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக இருந்து இந்த கூட்டணியை வடிவமைத்து ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டணி அமைத்திருக்கிறோம் என்று தெளிவாக அவரும் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய பொதுச் செயலாளரும், அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்துகிற அல்லது அதற்கு அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற மற்ற கட்சிகள் எல்லாம் எங்களோடு சேருவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். திமுகவை எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளி தான். என்னோட கேள்வி ரொம்ப எளிமையானது. அதுதான் நாங்கள் இப்போ என்னோட கேள்வி எளிமையானது. நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து நானும் வரேன். திமுக எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளியில எல்லாருமே இணைஞ்சிருவாங்க, அதான் நாங்க எதிர்பார்க்கிறோம்னு சொல்றீங்க. இதே தான் அவங்களும் சொல்லிட்டு வராங்க. இப்போ ஓபிஎஸ் சொல்றாங்க, டிடிவி சொல்றாங்க, ஒருங்கிணைந்த அதிமுகவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருவேளை பாஜக அவங்களை ஏத்துக்கிற மனநிலையில இருக்காங்க, அவங்களை ஏத்து இந்த அலையன்ஸோட சேர்த்துக்க முடியும்னா எடப்பாடி என்ன முடிவு எடுப்பார்? அதாவது இப்போ நீங்கள் சொல்றது நான் தெளிவாகவே சொல்லுகிறேன். பிஜேபி இப்படிப்பட்ட தலைவர்களை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறவர்களை சேர்த்து கொள்ளலாம் என்று இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய பொதுக்குழுவிலே நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். என்ன முடிவெடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய கட்சியினுடைய தலைமைக்கு மதிப்பு கொடுப்பவர்களை, எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை, அதாவது எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளரை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ளுபவர்களை, இன்னும் சொல்லப்போனால் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது பிஜேபி ஒத்துக்கொண்டதைப் போல, அதாவது தமிழ்நாட்டிலே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டணிக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் தலைமை தாங்குகிற அந்த தலைமையை
ஏற்றுக்கொள்ளுகிற கட்சிகளுக்கு மட்டும்தான் இந்த கூட்டணியில் இடம் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லுகிற அந்த நபர்கள், நீங்கள் சொல்லுகிற அந்த தலைவர்கள் இந்த கூட்டணிக்கு தலைமை என்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டையும் அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்களா? இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி 2026 இந்த கூட்டணி வெற்றி பெறுகிற போது அமைக்கப்பட இருக்கிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு எடப்பாடியார் தான் முதலமைச்சர் என்பதை நீங்கள் சொல்லுகிற இவர்கள், இந்த தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும், நீங்களும் பார்க்க வேண்டும். எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளாதவர்களை, எங்களுடைய பொதுச்செயலர் மதிக்காதவர்களை, எங்களுடைய பொதுச்செயலரை கூட்டணியுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிச்சயமாக இந்த கூட்டணியிலே அப்படிப்பட்ட கட்சிகள், அப்படிப்பட்ட தலைவர்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டே இப்போ நீங்கள் இறங்கி வந்திருக்கீங்கன்ற மாதிரி புரிஞ்சு இல்லை இறங்கி இல்லை. அதாவது ஏன்னா ஆரம்பத்தில் ரொம்ப திடமாக இவங்களாம் ஏற்றுக்கவே முடியாது, அதாவது அந்த இடத்துல இருந்து இப்போ வந்து எங்களை ஏற்றுக்கொண்டா நாங்கள் அவங்களை அரவணைச்சுக்குவோம் அப்படின்னு வர்றது வந்து இல்லை அதுதான் நான் தெளிவாக சொல்லிட்டேன். கட்சியிலே இணைப்பதற்குத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஒருவேளை கூட்டணியிலே வருவதற்கு இந்த நிபந்தனையை அவர்கள் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு வந்தாங்கன்னா கூட்டணியோட அப்படிப்பட்ட செய்தி இப்போ நீங்கள் நேற்றைய இந்த 2 பெரிய கட்சிகளும் கூட்டணி வைத்து இந்த முதல் சந்திப்பில், அதற்கு பிறகு அதே சமயத்தில் அதே காலகட்டத்தில் நடந்த அவர்களுடைய கூட்டத்திலே பேசப்பட்ட பேச்சுக்கள் நம்முடைய தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்பட்டது. ஆக அதற்கான அறிகுறியே இல்லை. அதனால்தான் வாய்ப்பில்லை என்று நான் சொல்லுகிறேன். அதாவது எங்களுடைய பொதுச்செயலர் பெயரை சொல்லி அவரை ஒழிப்பது தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள், நோக்கம் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை எப்படி எங்களுடைய கூட்டணியில் இடம்பெறச் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதை ஒரு அதாவது பார்வையாளராக இருக்கிற நீங்களே பதில் சொல்லுங்கள். அதுபோல் இன்னொரு கட்சி தலைவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதாவது 2026 தேர்தல் சூரசம்ஹாரம், 2026 தேர்தல் ஒரு சூரசம்ஹாரம் போன்றது. முருகன் திருச்செந்தூர் கோயில் அந்த சூரசம்ஹாரத்திலே எங்களுடைய பொதுச்செயலர் பெயரை சொல்லி அந்த அரக்கனை வீழ்த்துவது தான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லுகிற தலைவர்கள் இருக்கிற அந்த கட்சிகள், நீங்களே சொல்லுங்கள், எப்படி இந்த கூட்டணியில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? காலையில் இந்த சந்திப்பு நடக்குது, மாலை வந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாக வெகு சமீபத்தில் மாற்றிக்கொண்ட திரு ஓபிஎஸ் வந்து அவங்க ஆலோசனை கூட்டம் நடக்குது. கூட்டத்துக்கு பிறகு பேசுகிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் தொடர் தோல்விகளை சந்தித்த ஒரு தலைவர், வெற்றி பெற போகிற மாதிரி ஒரு மாயையை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அவர் பேரை சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அப்படிப்பட்டவர்களை எப்படி இந்த கூட்டணி காலையில் இந்த செய்தி வெளியாகிற சூழலில் அவர் சொல்கிறாரு, நாங்கள் அப்படிலாம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அவரோட அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே, அதாவது அவர் பெயரை சொல்வதற்கே வாய் கூசுகிறது. அவரை தொடர்ந்து தோல்வி, அந்த தோல்வி யாரால் ஏற்பட்டது, எப்படிப்பட்டவரால் ஏற்பட்டது, இந்த தோல்விக்கு என்ன காரணம், யாரோடு மறைமுகமான உறவை வைத்துக்கொண்டு இந்த இயக்கத்தை பலகீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்? இது வெளிப்படையான செய்தி. ஒன்று கேட்கிறேன். அதாவது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலெல்லாம் நடந்தது. ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுகிறேன். அதாவது ஓபிஎஸ்னுடைய மகன் தேர்தலில் நிற்கிறார். அவர் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிற போது அந்த நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் அந்த தொகுதிகளிலே அவர் வெற்றி பெறுகிறார் அதிகப்படியான வாக்குகளை வாங்கி. ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக எங்களுடைய இயக்கத்திலே போட்டியிடுகிற அந்த வேட்பாளர்களுக்கு அந்த பெரியகுளம் தொகுதியிலும் ஆண்டிப்பட்டி தொகுதியிலும் வாக்குகள் குறைகிறது. இது எதனால், எப்படி? ஆக ஒரே கட்சியை சார்ந்த என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் உள்குத்து. தங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு மறைமுகமான ஒரு உறவை, கள்ள உறவை வைத்துக்கொண்டு மாற்றுக் கட்சியுடைய ஆதரவோடு தங்களுடைய வெற்றிக்கு வழிவகுத்து கொண்டார்களே தவிர, அதே தொகுதிக்குட்பட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளிலே அப்படிப்பட்ட நபரை எப்படி இப்போ நீங்கள் கூட்டணியில் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா நாங்கள் ஒன்றும் சொல்லலை, எங்களை ஏற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா அரவணைச்சிக்குவோம் அப்படின்னு எப்படி சொல்ல? இல்லையே, நாங்கள் இன்னும் நான் அதை தான் சொல்லலை. நீங்களே முடிவு பண்ணிக்க, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. அந்த முடிவை நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து நீங்கள் பதிலை எதிர்பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் வந்து அவங்க வந்தால் நான் சேர்த்துக்கணும்னு சொல்லி எங்கள் தலைமை முடிவு பண்ணணும்லாம் நான் சொல்லவே வரல. இன்னும் ஒன்று நான் சொல்லுகிறேன். அதாவது தென்பகுதியிலே இந்த திமுக, அதாவது திரு டிடிவி அவர்களாலே 18 சட்டமன்ற உறுப்பினர்களை பிரித்து அந்த தகுதி நீக்கத்திற்கு பிறகு நடந்த இடைத்தேர்தலிலே கிட்டத்தட்ட
12 தொகுதிகள் என்று கருதுகிறேன். தென் தொகுதியில் தான் தோற்றோம். அப்பொழுது நாங்கள்லாம் ஒன்றாகத்தான் இருந்தோம். இதே ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக இருந்தால் அந்த தேர்தலை சந்தித்தார். எனவே அவர் இந்த இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக இணைந்து, அதாவது டிடிவி பிரித்த அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தகுதி நீக்கத்திற்கு பிறகு நடந்த இடைத்தேர்தல்களில் இவர்கள் ஒற்றுமையாக இருந்தபோதே அங்கு அந்த பகுதியிலே தோல்வி ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த தோல்விக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் காரணம் என்பதை மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்ல அது மாதிரி தான் அவர்கள் பகுதி. அதுபோல இந்த 2026 நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் பிஜேபி அவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை, அது இப்போ நான் சொல்கிறேன், அவங்க ஒற்றுமையாக இருக்கிற போதே அந்த பகுதியிலே அவர்களால் வெற்றியை ஈட்டித்தர முடியவில்லை என்று சொன்னால் எங்கள் மீது ஏன் தொடர் தோல்வி ஏற்படுகிறது என்று சொல்ல பழிப்பு போட வேண்டும். எனவே இந்த தோல்விக்கு காரணமானவர்களே அவர்களாக இருக்கிற போது எங்கள் மீது அந்த தோல்விக்கு காரணத்தை சுமத்தக்கூடாது, பொதுச் செயலர் குறை சொல்லக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியாதல்ல, ஒரு கட்சியினுடைய அதாவது தோல்வியை வைத்துக்கொண்டு ஒரு கட்சியை நாம் எடை போட முடியாது. தெளிவாக சொல்லுகிறேன். இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய இயக்கத்திற்கு அடுத்தபடியாக தமிழகத்திலே ஒரு பெரிய கட்சி. அது திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமைக்கு முன்னால் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தலைமையிலே இயங்கி கொண்டிருந்த போதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 7 முறை திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடித்திருக்கிறது. 7 முறை தோற்கடித்திருக்கிறோம். எனவே ஒரு கட்சிக்கு மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். இதுதான் பன்னீர்செல்வம் அவர். ஆமா, அதான் வந்திருக்காரு. அதனால ஒரு கட்சிக்கு தொடர் தோல்வி. எம்ஜிஆர் இருந்தபோது, ஜெயலலிதா இருந்தபோது தோல்வியை சந்திக்காத அல்லது பெரிய அளவில் இது பண்ண, எம்ஜிஆர் இருக்கும்போது கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்து வெற்றி 3 முறை வெற்றியை கொடுத்த, அதே போல புரட்சி தலைவர் அம்மா 2 முறை வெற்றியை கொடுத்தாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு தடவை கூட ஒண்ணுமே பண்ணல அப்படின்றது அவரோட விமர்சனமா இருக்குன்னு சொல்லி. அப்படி பார்த்தால், அதாவது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த 2 ஆளுமைகள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், அந்த 2 ஆளுடைய மறைவுக்கு பிறகு நடந்த பொது தேர்தலில் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் தலைமையில் 75 இடங்களை நாங்கள் வெற்றி பெற்றோம் என்றது இது சாதாரண வெற்றி அல்ல. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலே கூட 60 62 அந்த அளவுக்கு தான் அந்த வெற்றியை ஈட்ட முடிந்தது அம்மா அவர்களாலே கூட. ஆனால் அதை விட கூடுதலாக இடங்களை நாங்கள் கைப்பற்றிருக்கோம் என்று சொன்னால் இந்த கழகம் அதாவது பலகீனமாகிவிட்டது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. வேண்டுமென்றே எங்களை திட்டமிட்டு எங்களுடைய அரசியல் எதிரிகள் எங்களை பலகீனப்படுத்துவதைப் போல எங்கள் கட்சியிலிருந்து விலகி சென்ற அல்லது நீக்கப்பட்ட துரோகச் செயலை செய்து கொண்டிருக்கிற அவர்களும் எங்களை பலவீனப்படுத்துவதற்கு இப்படி வதந்திகளை பரப்பி விடுகிறார்களே தவிர மற்றபடி இந்த இயக்கம் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலே இல்லை சார், தனி கட்சியாக வலுவான கட்சியாகத்தான் இன்றைக்கும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டிடிவி செய்தியாளரை சந்திக்கிறாரு, அவர் அதே தான் சொல்கிறாரு. 6 இடங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளியான வந்து வதந்தி அப்படின்னு சொல்றாரு. யார் இந்த வதந்தியை திட்டமிட்டு பரப்புவா? பத்திரிகையாளர்கள், ஊடகங்களாக கூட இருக்கலாம். எங்களுடைய தரப்பிலிருந்து யாரும் இது போன்ற செய்தியை பரப்புவதற்கான வாய்ப்பே ஸ்பெகுலேட்டிவா கூட இருக்கலாம். ஏடிஎம்கேவே திட்டமிட்டு பரப்பி இவங்களை வந்து இப்படி சொன்னா அவங்க கோபம் அடைவாங்க, கூட்டணிக்குள்ள வரமாட்டாங்க, பிஜேபி இந்த முடிவை கைவிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த முதல் கட்ட கூட்டத்தில் இந்த 2 கட்சிகளும் சந்தித்தது ஒரு முதல் சந்திப்பு, துவக்கம் தானே தவிர எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு இடங்கள் என்று தீர்மானிக்கிற கூட்டமாக இது இல்லை. அப்படியே இருந்தாலும் அந்த கூட்டணியில் அங்கம் பெறுகிற கட்சிகள் அவர்கள் உறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த கட்சியினுடைய தலைவர்களை வைத்துத்தான் இடங்கள் பகிர்ந்து கொள்ளப்படுமே தவிர இப்பொழுது இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து இன்னருக்கு இத்தனை இடங்கள் என்ற அதை தீர்மானிக்க முடியாது. அதை அதை இணைந்த அல்லது இணைய இருக்கிற கட்சி தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 2026 தேர்தல் அதிமுகவுக்கு எப்படி இருப்பது? நிச்சயமாக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். இல்ல, கூட்டணி இப்ப வரைக்குமே ஒரு அதிமுக பாஜக தவிர்த்து ஒரு வலுவான கூட்டணி தெரியல. திமுக ஒரு வலுவான கூட்டணியோட இருக்காங்க. அவங்களை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அதுக்கு இப்ப இருக்க அந்த கட்டமைப்பு போதுமானதா? அதாவது இதற்கிடையில இப்ப நீங்க விருப்ப மனுவும் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப இந்த கூட்டணி வச்சுட்டே தேர்தலை எதிர்கொண்டுலாம் அப்படின்ற ஒரு இதோட இருக்கீங்களா? இல்ல, ஒன்றை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் ஊடகவியலாளர்கள், உங்களுக்கு தெரியாதல்ல, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே அந்த கூட்டணி கட்சிகளினுடைய பலத்தால் தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. தன்னை ஒரு பெரிய கூட்டணி என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தனிப்பட்ட கட்சி, அதனுடைய அந்த தனிப்பட்ட கட்சி என்று எடுத்துக்கொண்டால்
நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் பலமான கட்சி. இதில் மாற்று கருத்து கிடையாது சார். இப்போ அதுக்கான ஆர்குமெண்ட்டுக்கான இடமே இல்லை. இப்போ அவங்க ஒரு வலுவான கூட்டணியில் இருக்காங்க, அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க 200க்கும் மேற்பட்ட இடங்களில் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு 210 இடங்களில் நாங்கள் தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படின்னாங்க. இல்லை அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதாவது சொல்கிறேன். எங்கள் பொதுச்செயலாளர் இந்த கருத்தை சொல்வதற்கு மிக முக்கிய காரணம் இது ஏதோ அவர் போட்ட மனக்கணக்கல்ல, ஒரு மதிப்பீட்டு கணக்காகத்தான் அதை சொன்னார். எப்படி சொன்னார் என்று சொன்னால், நீங்கள் சொன்னதைப் போல திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியிலே ஒரு பலம் வாய்ந்த கட்சி என்று சொன்னால் திமுக மட்டும்தான். ஆனால் எங்களுடைய கூட்டணியிலே இன்றைக்கு பலம் பொருந்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தேசிய அளவிலே மிக பலமான ஒரு கட்சி மத்தியிலே ஆட்சியிலே இருக்கிறது. இந்தியாவிலே 17 மாநிலங்களிலே ஆட்சி பொறுப்பில் இருக்கிற ஒரு தேசிய அளவிலான மிகப்பெரிய கட்சி. ஆக ஒரு கட்சி பெரிய கட்சி அங்கே அந்த கூட்டணியிலே. இங்கே எங்களுடைய கூட்டணியில் 2 கட்சிகள் பலமாக இருக்கிறது. அதே போல் மற்ற கூட்டணி கட்சிகள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. எங்களுடைய கூட்டணியிலும் உங்களுக்கு தெரியாதல்ல, தமிழகத்தில் இருக்கிற சிறு சிறிய கட்சிகளாக இருந்தாலும் அவர்களுக்கென்று வாக்கு வங்கி இருக்கிறது. இப்பொழுது திரு வாசன் அவர்கள் எங்களோடு இணைந்து பணியாற்றுகிறார். அதேபோல் புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் இருக்கிறார். அதேபோல் ஐஜேகே பாரிவேந்தன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார், பயணிக்கிறார். அதேபோல் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறார். ஜான் பாண்டியன் பயணித்து கொண்டிருக்கிறார். இன்னும் பல்வேறு அமைப்புகள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வருகிறது. அதைவிட மிக முக்கிய பலமாக கருத வேண்டும் என்று சொன்னால் பிஎம்கே இருக்கிறது. பிஎம்கே ஏற்கனவே எங்களோடு பணியாற்றியவர்கள் தான், பயணித்து கொண்டிருக்கிறவர்கள். 26 உங்களுடைய ஆமாம், டாக்டர் அன்புமணி அவர்கள் இன்னும் என்டிஏயில் தான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லிக் பிஎம்கே இப்போ 2 இருக்கு. அவருடைய அதாவது மருத்துவர் பெரியவர் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் இன்னும் முடிவை சொல்லவில்லை என்று சொன்னாலும் டாக்டர் அன்புமணி அவர்கள் என்டிஏவில் இருப்பதாகத்தான் வெளிப்படையாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதேபோல் தேமுதிக, அதாவது அதனுடைய தலைவர் திருமதி பிரேமலதா அவர்கள் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது ஜனவரியிலே கடலூரிலே நடக்கிற 9ஆம் தேதி கூட்டத்திலே முடிவை அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவர்களும் எங்களோடு நாடாளுமன்றத்தில் பயணித்தவர்கள் தான். இன்னும் அந்த உறவை அவர்கள் முறித்து கொள்ளவில்லை. ஒரு மன வருத்தம் இருக்கு இல்லையா, நீங்க ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி இது வரைக்கும் நடக்கல அப்படின்ற ஒரு வருத்தத்தை வெளிப்படையாவே அவங்க இல்லை, வெளிப்படையாக சொன்னால் அவர்கள் எதிர்பார்த்த காலகட்டம் வேறு. எங்களுடைய பொதுச் செயலாளர் அதற்கு பிறகு கூட, அவர் சொன்ன பேட்டிக்கு பிறகு கூட தெளிவாக சொல்லிவிட்டார், சொன்னது உண்மைதான், சொன்னது உறுதிதான், அதை எப்பொழுது என்று நாங்கள் கால நிர்ணயம் செய்யவில்லை, எனவே அடுத்து வருகிற வாய்ப்பிலே நிச்சயமாக நாங்கள் தருகிறோம் என்று அந்த உறுதியை சொல்லிவிட்டார். அவர்கள் இல்லை, முன்னாலே அவர்கள் எதிர்பார்த்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. இப்பொழுது கூட சொல்லுகிறீர்கள். என்னோட கேள்வி இப்போ இல்லை, நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கூட்டணி வடிவமைக்காததற்கு முன்பே அவர்கள் கேட்கிறார்களே, விரும்புகிறார் என்பதற்கு ஒரு பதவி எப்படி தூக்கி கொடுக்க முடியும்? அதற்கு ஏதாவது ஒரு உறுதி ஏற்பட வேண்டும் அல்லவா? எனவே அவர்கள் முதலில் கூட்டணியிலே அங்கே வைக்கட்டும், அதை உறுதி செய்யட்டும். அதற்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் உறுதி செய்ததைப் போல, உத்தரவாதம் கொடுத்ததைப் போல நிச்சயமாக அந்த வாக்குறுதியை எங்களுடைய பொதுச் செயலாளர் காப்பாற்றுவேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். வேறு யாரெல்லாம் சார் வருவாங்க? அதிமுகவில் யாரெல்லாம் வருவாங்க? எந்த மாதிரியான கூட்டணி அமையும்? இப்போ நான் சொன்ன கட்சிகள், சிறு சிறு கட்சிகள் இருந்தாலும் அவர்களுக்கு அங்கங்கே வாக்கு வங்கிகள் இருக்கிறது. எனவே பிஎம்கேவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் டாக்டர் ராம்தாஸ் அவர்களும் எங்களோடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரேமலதா அவர்கள் எங்களோடு தான் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முடிவும் எங்களுக்கு தான் சாதகமாக நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த கூட்டணியே எங்களுக்கு போதுமான பலமாக இருக்கிறது. ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு இப்பொழுது இருக்கிற கூட்டணியே எங்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய பலம் பொருத்தியதாக இருக்கிறது. அதை கூட நீங்கள் சொன்னீர்கள். எங்களுடைய பொதுச் செயலாளர் ஏன் அந்த கணக்கை சொன்னார் என்று சொன்னால், சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் தனித்து போட்டியிட்டோம், பிஜேபி தனித்து போட்டியிட்டது. காரணம், அந்த கூட்டணியிலே நாங்கள் அப்பொழுது சட்டமன்றத்திலே கூட்டணியிலே இடம்பெற்றிருந்தாலும் நாடாளுமன்றத்திலே நாங்கள் கூட்டணியாக போட்டியிடவில்லை, தனித்தனியாக போட்டியிட்டோம். அந்த 2 கட்சிகள் வாங்கிய வாக்குகள், நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் வாங்கிய இந்த 2 கட்சிகளும் தனித்தனியாக வாங்கிய வாக்குகளை கணக்கிட்டு பார்க்கிற போது கிட்டத்தட்ட 85 தொகுதிகளுக்கு மேலாக நாங்கள் அதிகப்படியான இடங்களிலே
திமுக கூட்டணியோட வாக்குகளை நாங்கள் அதிகமாக பெற்றிருக்கிறோம். எனவே இன்னும் சில கட்சிகள் எங்களோடு சேர்கிற போது இந்த அதே நாடாளுமன்ற இந்த எண்ணிக்கை உயரும். இந்த எண்ணிக்கை உயரும். 47 சட்டசபை தொகுதிகளில் டெபாசிட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்றாரு. 3 நாடாளுமன்ற இடங்களில் டெபாசிட் இழந்துட்டாங்க அதிமுக. அது தொகுதி வாரியாக நீங்கள் சட்டசபை தொகுதியாக பார்த்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து டெபாசிட்டவே இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன, இந்த தேர்தலில் தோற்றால் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுகிறோம். ஆக அந்த வார்த்தைகள் வருகிற போது பாருங்கள், அந்த வன்மத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆக ஒரு கட்சியிலே இருந்து கொண்டு தோற்றுவிட்டோம், டெபாசிட் போய்விட்டது என்று அதை ஒரு சொல்லுகிற அந்த துணியை பார்க்கிற போது இந்த ஆட்சி இந்த எங்கள் மீது எவ்வளவு வன்மத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். எனவே இது வந்து ஒரு தோல்வி என்பதல்ல, வெற்றி வாய்ப்பை நாங்கள் தற்காலிகமாக அந்த தேர்தலை இழந்தோம். அந்த இழப்புக்கு காரணம் எங்களோடு உடனிருந்து கொள்ளும் வியாதியைப் போல எங்கள் கட்சியிலே இருந்த துரோக செயலில் ஈடுபட்ட சிலரால் அந்த தோல்வி ஏற்பட்டது. இப்பொழுது கழகம் வலுப்பெற்று வருகிறது. இன்னும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த இப்பொழுது அமைய இருக்கிற இந்த கூட்டணி கட்சியினுடைய பலத்தோடு கூடுதலாக எங்களுக்கு என்ன ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இந்த ஆளுகின்ற திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு இன்றைக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது. காரணம், இந்த ஆட்சி வந்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லி மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். அதாவது அரசு அலுவலர்களிலிருந்து தூய்மை பணியாளர்கள் வரை இந்த ஆட்சி வந்தால், திமுக ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். அந்த அளவிற்கு அவர்களை கவரக்கூடிய அளவிற்கு தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் அளித்தார்கள். ஆக எந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத நிலையிலே இன்றைக்கு அனைத்து தரப்பினரும் முதலாண்டிலே இந்த ஆட்சியின் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. 2வது ஆண்டிலே அந்த எதிர்பார்ப்பு அதிருப்தியாக மாறியது. 3வது ஆண்டிலே அந்த அதிருப்தி கோபமாக மாறியது. இப்பொழுது 4 ஆண்டுகளை கடந்த 5வது ஆண்டிலே இந்த ஆட்சியாளர்கள் அடியெடுத்து வைக்கிற இந்த நேரத்திலே அந்த கோபம் இன்றைக்கு வெறுப்பாக மாறி இருக்கிறது. எனவே தான் அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு போராட்ட களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அந்த ஆன்டி இன்கும்பென்ஸ் வருகிற போது எங்களுக்கு கூடுதல் பலம் கிடைக்கிற போது எங்களுக்கு இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. எனவே நிச்சயமாக நடைபெற இருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைப்பது உறுதி. இந்த ஆட்சிக்கு எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக ஆவது உறுதி என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கிறோம். இப்போ களத்துக்கு புதுசாக தமிழக வெற்றி கழகம் வந்திருக்காங்க. ஆமாம். ஸோ அவங்க நிறைய இடங்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதா லெகசி, அண்ணாலருந்து தொடங்கி அண்ணா எம்ஜிஆர் லெகசியை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது உங்களோட இடத்த அவங்க அபகரிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? இல்லை அப்படி பார்க்கலாமா? அதாவது நேற்றைக்கு கூட நம்ம பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே கருத்தை நான் பல ஊடகங்களிலே பேட்டியாக கொடுத்தேன். இன்றைக்கு தாவேகா என்கிற அந்த கட்சி, அந்த தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழக அரசியலிலே ஒரு ஸ்பாய்லர் அந்த நிலையில் தான் அவர் இன்றைக்கு இருக்கிறார். இல்லை யாரை ஸ்பாயில் பண்ண போகிறார், எந்த ஓட்டர் இல்லை, அதாவது அவர் என்ன நிலைப்பாட்டிலே இருக்கிறார் என்று சொன்னால், புதிதாக ஆரம்பித்த அந்த கட்சி தான் ஒரு கூட்டணி அமைக்கிற போது அந்த கட்சி தான் தலைமை தாங்கும். திரு விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவருடைய ஒரு தனி பாதையிலே பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். நிர்வாகிகள் அப்படித்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே எங்கள் தரப்பிலே இருந்தும் பிஜேபி தரப்பில் இருந்தும் நாங்கள் எதிர்பார்ப்பது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், எங்களுடைய அரசியல் எதிரி திமுக தான் என்று வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். எனவே ஒத்த கருத்துடையவர்கள் இன்றைக்கு தனித்தனியாக பயணித்தாலும் அந்த ஆளுகிற ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த ஒரு புள்ளியிலே சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் எங்களுடைய பக்கம் இருந்தும் அவருடைய பிஜேபி பக்கம் இருந்தும் அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவருடைய நிலைப்பாட்டிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதாவது அமைக்கப்படுகிற கூட்டணிக்கு அவர்கள் தான் தலைமை தாங்குவார்கள். முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் தான் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்கிற போது எங்களிடம் அவர்கள் சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இல்லை. ஆனால் நீங்கள் சொல்வதைப் போல அவர் ஸ்பாய்லர் என்று நாங்கள் சொல்வதற்கு காரணம், அவராலே இழப்பு யாருக்கு அதிகமாக ஏற்படும் என்று நீங்களே கேள்வி கேட்கிறீர்கள்.
ஓரளவுக்கு அவர்கள் அந்த சினிமா ரசிகர்கள், இந்த முதல் முறை வாக்காளர்கள் அல்லது அந்த விஜயனுடைய ரசிகர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு வாக்களிக்கிற போது, தாவேக்காவுக்கு வாக்களிக்கிற போது சேதாரம் கொஞ்சம் எங்களுக்கும் இருக்கும், மற்ற கட்சிகளுக்கும் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் எங்களுடைய கணிப்பு என்னவென்று சொன்னால், என்னை பொறுத்தவரையிலே நானும் ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியமிக்கவன் அல்லது அனுபவமிக்கவன் என்று சொல்லுவதிலே, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அதிக சேதாரம் அவர்களாலே இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. எப்படி என்ன சார், எப்படி நிச்சயமாக எந்த அடிப்படையில் இல்லை, எந்த அடிப்படை இல்லை. அதாவது அவர்களுக்கு போகிற வாக்குகள், நான் சொன்னேன்ல, முதல் முறை வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள். இன்றைக்கு சிறுபான்மையினர் வாக்குகளைத்தான் இன்றைக்கு திமுக தாஜா செய்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நிகழ்வுகளிலே, பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக, பல்வேறு அதாவது ஆசை வார்த்தைகளை காட்டி சிறுபான்மை வாக்குகளைத்தான் அவர்கள் அதிகமாக ஈர்க்க பார்க்கிறார்கள். ஆனால் அந்த சிறுபான்மை வாக்குகளை நம்பித்தான் விஜய் அவர்களும் அவருடைய அதிமுக சிறுபான்மை வாக்குகளை நம்பி இருக்கா இல்லையா? யாருங்க? அதிமுக நிச்சயமாக எங்களுக்கு கொடுக்குற சிறுபான்மையினர், எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு நிச்சயமாக வாக்களிப்பார்கள். ஆனால் சிறுபான்மை வாக்கு, அதாவது திமுகவுக்கு வாக்களித்து வந்த சிறுபான்மை மக்கள், அந்த வாக்குகள் விஜய் பக்கம் போவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த வாக்குகள் திமுகவுக்கு குறையும். முதல் தலைமுறை வாக்குகள் எங்களுக்கும் குறையும், திமுகவுக்கும் குறையும். எனவே திமுகவுக்கு அதிக சேதாரம் ஏற்படும். இன்னொன்று விசிக, திமுக அதாவது திருமாவளவன் தலைமையில் இருக்கிற விசிகாவுக்கும் நிச்சயமாக பாதி அளவுக்கு விஜயனாலே சரிவு ஏற்படும். அதேபோல் திரு சீமான் அவர்கள், நாம் தமிழர் இயக்கத்தினுடைய சீமான் அவர்களுக்கும் அவர் பெற்ற சென்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒரு சரிபாதியாக அவர்களுக்கும் சரிவும். ஆக இவராலே யாருக்கு அந்த ஸ்பாயில் அதிகமாக இருக்கும், யாருக்கு இவர் ஸ்பாயிலராக இருக்க போகிறார் என்று சொன்னால், இப்பொழுது 4 முறை போட்டி எடுத்துக்கொண்டால் கூட மற்ற கட்சிகளுக்கும் அவர் ஸ்பாயிலராக இருப்பார். அந்த சேதாரம் அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கும், எங்களுக்கும் இருக்கும். ஆனால் எங்களுடைய கணக்குப்படி, என்னுடைய கணக்குப்படி ஒரு 6% திமுகவுக்கு அவர்களாலே இழப்பு ஏற்படும் என்று சொன்னால், எங்களுக்கு ஒரு 2% இழப்பு எங்களுக்கும் ஏற்படும். ஆனால் அதிக இழப்பு திமுகவுக்கு தான் இருக்கும். பட் அதே விசிகா, அதே நாம் தமிழர் கட்சி, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இந்த கட்சிகள் எல்லாமே வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்றதுக்கான முயற்சிகள்லாம் நடந்ததா கேள்விப்பட்டோம். அது இல்லை, அவர் தான் திரு சீமான் அவர்களை பொறுத்தவரையில் அவர் தெளிவாக இருக்கிறார். யாரோடும் கூட்டில்லை. அவர் தடிக்காட்டு ராஜா என்கிற அளவில் அவரே ஒரு பேட்டியில் கொடுக்குறாரு, அதிமுக என்னை கூப்பிட்டாங்க, நான் எங்கேயும் போகல, நான் தனியாக நிற்கிறேன். தவறு இல்லைன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்கள் சொல்ற கால்குலேஷன்ல இவங்களுக்கெல்லாம் ஓட்டு பிரியும் அப்படின்னா அவங்க நீங்கள் கூட்டணியில் சேர்த்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறேன். இல்லை எங்களை தான் இதுதான் எங்கள் வரமாட்டோம். அதாவது திரு சீமான் அவர்களை பொறுத்தவரையில் எங்களையும் எதிர்க்கிறார், திமுகவையும் எதிர்க்கிறார். இன்னும் சொல்ல போனால், நான் எந்த கட்சியோடும் கூட்டணியை வைக்க மாட்டேன், என்னுடைய இயக்கம் தனியாகத்தான் போட்டியிடும் என்று அவர் தனி வழி, தனி பாதையிலே அவர் அரசியலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவரை பற்றி பேசுவதற்கு அல்லது அவரை இணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அவரே அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். என்னோட கேள்வி என்ன கேட்டேன்னா, விஜய் அதிமுகவோட லெகசி இருக்கு இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்காது, அதை அவர் அபகரிக்க முயற்சி பண்ணுறாரா அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன் கேட்குறேன் அப்படின்னா, அண்ணா எங்களுக்கானவர் அப்படின்னு சொல்கிறாரு, எம்ஜிஆர் எங்களுக்கானவர்னு சொல்கிறாரு, அது பொதுச்சத்து, நீங்களாம் யாரும் அதை கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. சரி, வரவேற்கிறேன். அவர் எங்களுடைய தலைவர்கள் மீது வைத்திருக்கிற அந்த மரியாதையை நான் வரவேற்கிறேன். ஆனால் நான் ஒன்று உங்கள் ஊடகத்தின் மூலமாக நான் கேட்டுக்கொள்வது, இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் போற்றி புகழுகிற நீங்கள், இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது 5 கொள்கை தலைவர்களை அவர் அறிமுகப்படுத்தினார். 5 கொள்கை தலைவர்கள். அப்படி அந்த 5 கொள்கை தலைவர்களாக அறிவித்த போது ஏன் இந்த 2 தலைவர்களையும் அவர் சேர்க்கவில்லை? ஏன் அவருடைய படத்தை இடம்பெற செய்யவில்லை? இப்பொழுது இடம்பெற செய்கிறார் என்று சொன்னால் என்ன நோக்கம்? ஆனால் ஒருவேளை நீங்கள் சொல்வதைப் போல எங்களுடைய தொண்டர்களை வசீகரம் செய்ய அல்லது எங்களுடைய தொண்டர்களை ஈர்க்க எங்களுடைய தலைவர்களை அவர் பயன்படுத்தினால் நிச்சயமாக அவர்கள் ஏமாந்து தான் போவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எப்பொழுதும் சோடை போக மாட்டார்கள். அவர்கள் ஒருவேளை இந்த இயக்கத்திலிருந்து திரு செங்கோட்டையனை பிரித்து எடுத்ததைப் போல, அவர்கள் அந்த இயக்கத்தில் அவரை சேர்த்ததைப் போல, வேறு யாராவது வாடகைக்கு வேட்பாளர்கள் வாடகைக்கு கிடைப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் ஏமாந்து தான் போவார்.
இல்ல அவரே சொல்லியிருக்காரு வெளிப்படையா, இன்னும் நிறைய ஆட்கள் வந்து எங்களோட சேர போறாங்க, மூத்த தலைவர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க இது வரைக்கும் காணுமே, நேரம் போயிருக்கணுமே. இல்ல நாட்கள் இன்னும் நிறைய இல்லை இல்லை, நீங்கள் இப்போ நீங்கள் இதே சொல்லுகிற இந்த நிலைமையை ஈரோட்டிலே அவர் ஏற்பாடு செய்த அந்த கூட்டத்திலே சொன்னார்கள். அந்த கூட்டத்தில் பாருங்கள், நிறைய அந்த இயக்கத்திலே இருக்கிறவர்கள், நிறைய தலைவர்கள் வந்து இடம்பெறுவார்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள், மாவட்ட செயலர்கள் வருவார்கள், மூத்த தலைவர்கள் எல்லாம் வருவார்கள் என்று சொன்னார்கள். ஒன்றும் நடக்கவில்லையே. அதாவது திரு செங்கோட்டையன் அவர்களை நம்பி தாவேக்கா இருக்கிறதா, அல்லது தாவேக்காவை நம்பி செங்கோட்டையன் அங்கு போனாரா என்பதே இன்றைக்கு அவர்களுக்கே அந்த வெளிச்சம் இல்லை. எனவே செங்கோட்டையனை நம்பி தங்களுடைய செல்வாக்கின் மீது நம்பிக்கை இல்லாமல் தங்கள் மீது ஒரு மூத்த தலைவர் அவரோட அனுபவத்தை இவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்க அவரை கூப்பிட்டுருக்கலாம். அதான் அப்ப அனுபவம் இல்லாத புதிய கட்சி தானே, அது அவங்களுமே சொல்றாங்க. ஒரு புதிய கட்சியா புதுசா களத்துக்கு வந்திருக்காங்க, ஒரு மூத்த தலைவர்ன்ற போது அவரோட அனுபவத்தை இவங்க பயன்படுத்திக்கிறதுல தப்பு இல்லையே. அதாவது திரு செங்கோட்டையன் அவர்கள் அங்கு தாவேக்காவுக்கு போனதுனாலே இவருக்கு லாபமா அல்லது அந்த கட்சிக்கு லாபமா என்பதை போக போகத்தான் தெரியும். ஆனால் நீங்கள் சொன்னதைப் போல இவரை வைத்துக்கொண்டு அதிமுக தொண்டர்களை ஈர்க்கலாம் என்று சொன்னால் அது நிச்சயமாக நிறைவேறும். இவ்வளவு நடந்த பிறகு இன்னுமே விஜய் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் அதிமுகவுக்கு இருக்கு அப்படின்னு தானே பார்க்க வேண்டியது. அதாவது எங்கேயுமே ஒரு வலிமையான எதிர்ப்போ விமர்சனத்தையோ எங்கே பார்க்கல. இன்னும் கூட ஒரு இன்டைரக்டா யார் பெருசா விமர்சிக்கல. இல்ல அது ரைட். நீங்க கேட்கிற கேள்வி நல்ல கேள்வி. நாங்கள் ஏன் அவரை விமர்சிக்க வேண்டும்? அவரே எங்களை பற்றி விமர்சிப்பதில்லையே. திரு தாவேக்கா தலைவர் அதாவது நீங்க எந்த கூட்டத்தில் வேணாலும் பேசுங்க, உங்க ஊடகத்தெல்லாம் நல்ல செய்தி வருது. நான் சொல்றேன், எங்கேயும் எங்களை அதிகமாக அவர் விமர்சிப்பது சேலமா நாமக்கல் நினைவில் ஒரு இடத்துல அவர் பேசும்போது சொல்லுவாரு, அதிமுக எப்படி இருந்து அதிமுக எம்ஜிஆர் இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கும்போது இந்த கட்சி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க அப்படின்றாரு. அது யார சொல்றாரு? அவர் சொன்னது அதாவது தன்னை இரண்டாவது இடத்திற்கு, புரியுதுங்களா? அதாவது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் இரண்டு பிரதான கட்சிகள், ஒன்று திமுக, இன்னொன்று அனைத்து இந்திய அண்ணா திமுக. தேர்தல் களமாக இருந்தாலும் சரி, அரசியல் களமாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக வெர்சஸ் திமுக, திமுக வெர்சஸ் அண்ணா. தேர்தல் களம். அதாவது அதுதான் சொல்றேன். ஆக இந்த இரண்டு பிரதான கட்சிகள் 1 and 2 இருக்கிற போது அவர் அந்த இரண்டாவது இடத்திற்கு தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக எங்களை பின்னுக்கு தள்ள பார்க்கிறார். ஆனால் அவருடைய கணிப்பு அனுபவம் இல்லாதவர். அவர் அனுபவம் இல்லாமல் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு பிரதான கட்சியை, ஒரு பொன்விழா கட்ட கட்சியை, 31 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்ட கட்சியை, அதாவது 7 முறை திமுகவை தோற்கடித்த கட்சியை, நீங்கள் சொன்னதைப் போல 3 முறை தொடர்ந்து ஆட்சி பெற்ற கட்சி, அம்மா அவர்கள் காலத்தில் 2 முறை தொடர்ந்து ஆட்சி பெற்ற கட்சி. எனவே இப்படி வரலாற்று சொந்தமான இந்த இயக்கத்தை அவர் குறைத்து மதிப்பிடுகிறார் என்று சொன்னால் இன்னும் அரசியலிலே அவர் பக்குவப்படவில்லை, அனுபவப்படவில்லை. இந்த அரசியல் வரலாறுகளுக்கு சொந்தமான கட்சி ஏன் அவர்கிட்ட போய் நிக்கணும்னு நான் கேட்கிறேன். ஒரு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியே சொல்றாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அந்த கூட்டத்தில் கொடியாட்டணும், இது நிறைய பேசப்பட்டது. நீங்க சொன்ன இத்தனை பாரம்பரியம், இத்தனை வரலாறுகளை கொண்ட ஒரு பெரிய கட்சி, திராவிட கட்சி, அவங்க போய் அவங்க புதிய கட்சியோட இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களை வழிய நீங்கள் வாருங்கள் என்று அவங்க அழைப்பு எடுக்கவில்லை. நாங்கள் ஏன் அவர்கள் இப்போ நீங்களே சொல்லுங்க சாஃப்ட்காராக இருக்கிறீன்னு சொன்ன காரணம், அவர்களும் இந்த ஆட்சி, அதாவது திமுக ஆட்சியின் மீது எதிரான மனநிலை இருக்கிறார்கள், நாங்களும் இருக்கிறோம். எனவே ஒத்த நோக்கத்தோடு ஒரே நோக்கத்தோடு ஒத்த கருத்தோடு இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த ஒரு புள்ளியிலே நாங்கள் இருப்பதாலே, ஆக எங்கள் நிலைப்பாட்டிலே அவர்கள் இருப்பதாலே நாங்கள் அவரோடு சாஃப்ட்காராக இருக்கிறோம். இந்த கூட்டணிக்கு நீங்கள் ஸ்பாய்லராக இருந்து இந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரிக்காதீர்கள். உங்களுக்கு தெரியாதல்ல, 2 தேர்தல்களில், அம்மா இருக்கிற போது சொல்லுகிறேன், 2 தேர்தல்களில் எங்களுக்கு அவர் இப்பொழுது அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள். அதற்கு முன்னாலே விஜய் மக்கள் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி வந்தார். அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் எங்களுக்கு ஆதரவாக 2 தேர்தலில் ஆதரவு கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்தலில் போட்டியிடுகிற போது, பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டியிடுகிற போது எங்களுடைய சேலம் தொகுதியிலே இருக்கிற இந்த விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய அந்த ரசிகர்கள் எனக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்கள். எனவே அந்த நீங்கள் சொல்கிற போது அந்த ஒரு இது, ஏன்னா அப்போவே நிறைய கட்சிகள் இருந்தது, திமுக இருந்தது, காங்கிரஸ் இருந்தது, எத்தனையோ கட்சிகள் இருந்தது.
ஆனால் அந்த விஜயனுடைய அந்த ரசிகர்கள் எங்களுக்கு தான் ஆதரவு கொடுத்தார்கள். எனவே கிட்டத்தட்ட எங்களுடைய கொள்கையோடு, எங்களுடைய நோக்கத்தோடு, எங்களுடைய குறிக்கோளோடு ஓரளவுக்கு ஒத்துப்போகிற காரணத்தினால்தான் அவர்களும் வந்தால் இந்த ஆட்சியை எளிதாக வெட்ட முடியும். எப்படி 1967 அண்ணா அவர்கள் ஒரு மெகா கூட்டணி அமைத்து சுதந்திரா மூதறிஞர் தலைமையில் இருந்த சுதந்திரா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் பி ராமமூர்த்தி, தோழர் கல்யாண சுந்தரம் போன்றவர்களுடைய இயக்கங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த தேர்தலிலே காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தினாரோ அதை போன்ற ஒரு வாய்ப்பை இப்படி சேர்ந்தால் அதை உருவாக்கி கொள்ளலாம் என்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு தமிழ்நாட்டு எதிர்காலம் எப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக நாங்கள் அந்த அழைப்புகளை விடுக்கிறோமே தவிர, நான் தெளிவாக சொல்லுகிறேன், அவர்களை நம்பி எங்களுடைய கூட்டணி இல்லை. வந்தால் நல்லது, வரவில்லை என்று சொன்னாலும் எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆனால் நஷ்டப்படுவது அவர்கள்தான். அண்மையில் உங்களோட கட்சியோட பொதுக்குழு கூட்டம் நடந்தது. பொதுக்குழு கூட்டத்தில் பேசின திரு சி.வி. சண்முகம் உறவாடி கெடுப்பவர்களிடம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது யாரை சொல்கிறாரு? இல்லை, அதாவது சில பேர் எங்கள் கட்சியை கூட இருக்கலாம், கட்சியிலேயே கூட கூடுதலாக அவர் கே.பி. முனுசாமி பேசும்போது இல்லை அதாவது இது அதாவதுங்க, இப்போ அவர் சொன்னது பொதுவான கருத்து, அதாவது அரசியலில் பேசப்படுகிற கருத்து தான். அதாவது பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, எதிரிகளை நம்பலாம், துரோகிகளை நம்பக்கூடாது. இது சாதாரணமாக ஒரு அரசியல் அரங்கத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை. காரணம், அரசியலில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது டேர்ம், உறவாடி கெடுப்பவர்களை கவனமா இருங்க அப்படின்னா யார் உங்ககிட்ட உறவாடி கெடுக்கிறாங்க? இப்போ எங்களுடைய தலைமையை பிடிக்காதவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்து கூட அந்த துரோக செயலை செய்யலாம். எனவே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் இல்லை சார், அப்போ ஏதோ யாரையோ அவர் கெஸ் பண்ணுறாரு, இல்லை இவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்ற அடிப்படையில் தானே அவர் சொல்லி இருக்கலாம். அதான் இருக்கலாம் தான், எல்லாம் கெஸ்ஸிங் தான். நீங்களே சொல்ல கெஸ்ஸிங் தான். இல்லை அவருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சதை அவங்க அது இது என்ன வெளியில் பேசின பரவாயில்ல, ஒரு பொதுக்குழுவில் கட்சிக்குள்ளே பேசும்போது அப்போ கட்சியில் யாரும் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? கட்சி தொண்டர்களுக்கு, கட்சி நிர்வாகிகள் இல்லை அந்த மாதிரி உறவாடி கெடுப்பவர்களோட இங்கே இருக்கவங்க தொடர்பில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை அப்படி அந்த வார்த்தையை அவர் சொல்லலை. அதாவது உறவாடி கெடுத்தவர்களுக்கு, உறவாடி கெடுப்பவர்கள், உறவாடி கெடுப்பவர்களுக்கு இங்கே இருப்பவர்கள் அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ள அந்த வார்த்தையை அவர் சொல்லவில்லை. அதாவது உடனிருந்தே கொள்ளும் வியாதியைப் போல அந்த வார்த்தை அதுதான். நாம் பொதுவாக இது வழக்கு சொல் தான். உடனிருந்தே கொள்ளும் வியாதியைப் போல நம்மகிட்டே இருந்து நமக்கு துரோகத்தை செய்கிறவங்க கூட நம்ம கட்சியில் இருப்பாங்க அல்லது இந்த கூட்டணியில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை, காஷன் செய்கிறது தான். அது ஒரு தலைவர்கள் நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு தொண்டர்களுக்கு கூறுகிற ஒரு ஆலோசனையாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, யாரை மனதில் வைத்துக்கொண்டு இவர் சொன்னார், எவரை குறித்து சொன்னார், அவர் பேசிய பிறகு பல வதந்திகள் வந்தது. அந்த பெயரிலெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. யார் இந்த திரு அண்ணாமலை பேர் கூட அதில் அடிபட்டு இல்லை அதான் சொல்கிறார், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை என்று நான் சொன்னேன். அப்படிப்பட்ட சில பேர் சொன்னார்கள். அதெல்லாம் அவங்க யூகத்துக்கே விட்டுவிட வேண்டியது தான். அதாவது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், இது ஒரு போர்க்களம். தேர்தல் களம் என்பது ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்திலே நாம் எதிரியை சந்திக்க வேண்டும். ஆக எதிரிக்கு துணை போகிறவர்கள் யாராவது இருந்து நம்முடைய வெற்றிக்கு குந்தகம் விளைவிக்காத அளவிற்கு நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று தொண்டர்களுக்கு அவர் சொன்ன ஒரு ஆலோசனையாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, இன்னாரை குறிப்பிட்டு சொன்னாரா என்றெல்லாம் கற்பனையிலே நாம் ஒருவருடைய பெயரை சொல்லுவது நல்லதல்ல. அது அவருடைய மனமும் புண்படும். இது பொதுவாக எங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு சொன்ன ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதற்கு உள்ளர்த்தம், உள்நோக்கம் கற்பிப்பது கூடாது. இல்லை, அன்று பேசின திரு எடப்பாடி பழனிசாமி, இளையவர்களுக்கு நிறையா வாய்ப்பு அளிக்கப்படும், இங்கே இருக்கவங்க நிறையா பேருக்கு வாய்ப்பு தருவோம், இடம் தருவோம் அப்படின்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மூத்தவர்கள் மீதான நம்பிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்றதா, அல்லது இளையவர்கள் புதுசாக ஒரு டீம்? இல்லை, அதாவது ஒரு இயக்கம் என்று சொன்னால் பழையவர்களையே நம்பி இருக்க முடியாது. ஒரு இயக்கம் என்று சொன்னால் அந்த மூத்த அரசியல்வாதிகள், இப்போ நான்லாம் தலைவர் காலத்தில் 1972 இந்த இயக்கம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே நான் அரசியலுக்கு வந்தவன். பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சை கேட்டு மாணவர் பருவத்திலேயே, கல்லூரி காலத்திலேயே நான் மாணவர் திமுகவிலே இருந்தவன், இந்திய போராட்டத்திலே கலந்து கொண்டவன். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் இந்த புதிய இயக்கத்தை கண்டபோது நான் அவரோடு
வெளியிலே வந்தவன். எனவே என்னை போன்றவர்கள் இந்த இயக்கத்திற்கு ஒரு பலம் என்று சொன்னாலும் இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்வது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. அது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலேயும் அதை நாங்கள் செய்தோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்வதைப் போல இளைஞர்கள் ஒரு இயக்கத்திற்கு வரவு முக்கியம். எனவே இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அந்த இளைஞர்களை உற்சாகப்படுத்தினால்தான் அவர்கள் வருவார்கள். இந்த இளைஞர்கள் சில பேர் இந்த புதிய கட்சிகளை நாடி செல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இப்பொழுது எங்களுடைய இடத்துல தான் நான் இந்த கேள்வியை வச்சேன். இளைஞர்கள் இப்ப இருக்க கொஞ்ச நெஞ்ச இளைஞர்களும் புதிய கட்சியை நோக்கி போயிடுவாங்களோ என்ற அச்சத்தின் அடிப்படையில் நான் இங்க வாய்ப்பு கொடுக்கிறேன். தவறே இல்லை. இளைஞர்களை ஈர்ப்பதற்கு ஒரு தலைவர் எடுக்கிற முயற்சியை நான் வரவேற்க வேண்டும். நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், எங்களுடைய இயக்கத்திலே கூட எங்களுடைய குடும்பத்திலே அல்லது இந்த மூத்த தலைவர்கள் இருக்கிற குடும்பத்திலே இருக்கிற இளைஞர்கள் கூட என்ன நினைக்கிறார்கள்? நம்முடைய அப்பா இந்த இயக்கத்திலே அதிமுக இருக்கிறார், அண்ணன் இருக்கிறார், தம்பி எங்களுடைய சித்தப்பா இருக்கிறார், பெரியப்பா இருக்கிறார். எனவே இந்த இயக்கத்திலே நாம் போய் சேர்ந்தால் அவர்களுக்கு பின்னாலே, அதாவது பேக் பெஞ்சர்னு சொல்லுவாங்களா, படிக்கிற காலத்தில் பேக் பெஞ்சரை உட்கார்ற மாதிரி இவர்களுக்கு பின்னால் தான் நாம் இருக்க முடியும். எனவே இந்த புதிதாக ஆரம்பிக்கிற கட்சிகளுக்கு போனால் முன்பெஞ்சிலே நமக்கு இடம் கிடைக்கும், நமக்கு பொறுப்புகள் கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற அந்த ஒரு அபிலாசையில் கூட இளைஞர்கள் அப்படி செல்லுகிற, தடமாறி செல்லுகிற, அது ஒரு அந்த ஈர்ப்பில் செய்கிற, அதுவும் இந்த சினிமா மோகத்திலே ஒரு சினிமா நடிகர் ஆரம்பிக்கிற ஒரு கட்சியாக இருந்தால் அந்த ஈர்ப்பின் காரணமாக அந்த ரசிகத்தன்மையோடு அந்த இயக்கத்தில் ஈடுபடுபவர்களை நாங்கள் எங்களுடைய தலைவர்கள் ஈர்க்கிற வகையில், நீங்கள் இந்த இயக்கத்திற்கு வந்தால் உங்களுக்கு உரிய வாய்ப்பு, உங்களுக்கு தகுதியான அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும், பொறுப்புகள் கொடுக்கப்படும், உங்களுக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லுவதிலே, என்னுடைய கட்சி வளர்ச்சிக்கு சொல்வதிலே தவறில்லை. எனவே தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இளைஞர்களை ஈர்ப்பது ஒரு இயக்கத்திற்கு மிக முக்கியம். பார்க்கலாம் சார், 2026 எப்படி அமைகிறதுன்னு பார்க்கலாம். இன்னும் நிறையா நாட்கள் இருக்குது. புதிய கட்சிகள் யார் வரப்போகிறாங்க, எப்படி கூட்டணி அமையுது அப்படின்றதையும் பார்க்கலாம். இல்லை, நிச்சயமாக 2026 தேர்தலுக்கு முன்பாக என்னுடைய பொதுச் செயலர் அடிக்கடி சொல்லுவதைப் போல ஒரு மாதம் 2 மாதத்திற்கு முன்பு தான் அந்த கூட்டணி வடிவம் பெறும். அப்படி வருகிற போது நிச்சயமாக எங்களுடைய கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கும். நான் அடிக்கடி உங்களிடம் சொன்னதைப் போல பலம் பொருந்திய கூட்டணியோடு இன்னும் மேலும் பலம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது இருக்கிற அந்த அதிருப்தி, கோபம் எங்களுக்கு கூடுதல் பலத்தை, மக்கள் சக்தியை எங்களுக்கு கொடுக்கிற போது இந்த கூட்டணி பலம் பெற்று எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி 2026 தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி. எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறுகிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைப்பதும் உறுதி. அப்படி அமைகிற ஆட்சிக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு முதலமைச்சராக ஆவதும் உறுதி. அப்பொழுது இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சி நடக்கும். நீங்களே தேர்தலுக்கு பிறகு என்னை அழைத்து பேட்டி காண்கிற போது நீங்களே இதை நினைவுபடுத்துவீர்கள் என்று நான் உறுதியாக கருதுகிறேன். நிச்சயமாக உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய ஆதரவுகளும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் வைக்கிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி. என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எனவே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு நீங்கள் கொடுத்ததற்கு உங்களுக்கும் என்னுடைய நன்றி.